பாக் மில்கா பாக். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்துட்டு இருக்கு. தன்னோட குடும்பத்துல இருந்து எல்லாருமே கண்ணு முன்னாடி இறந்து போறாங்க. அதெல்லாம் பார்த்து தப்பிச்சு வராரு பாகிஸ்தான் எல்லையில இருந்து இந்தியாவுக்கு கதையோட ஹீரோ மில்கா சிங். அங்க போயிட்டு இருக்க கேம்ப்ல பாத்தீங்கன்னா அக்காவுக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. வீட்டுக்காரர் கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காரு அக்காவை. அதெல்லாம் பார்த்தவரு ரயில் இன்ஜின்ல இருக்க கரிய திருடி வீட்டை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்த மில்கா சிங் வாழ்க்கையில வாலிபம் விளையாட ஒரு புள்ளைய பார்த்து பஞ்சாபி பொண்ணு உன் மேல மாமனுக்கு கண்ணுங்க அந்த பிளஸ் சர்தார்ஜி மாமா உங்களால என் ஹார்ட்ல கோமா அப்படின்ட்டு ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிக்க ரெண்டு பேருமே இரு பறவைகளா லவ் பண்ணிட்டே திரியறாங்க. லவ் பண்ற டைம்ல ஒரு நாள் நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிக்கிறனால இந்த ஊருக்கே திருவிழாவா லீவ் விடுவாங்கன்னு ஹீரோ ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு தொழில் பண்ணி முன்னேறணும்னு ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வித்தவுட்ல ட்ரெயின்ல வந்திருப்பாரு. டிசி அவரை துரத்திட்டு வர கத்தியால அவர் கையை வெட்ட போலீஸ்ல புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. கடைசியில கவர்மெண்ட் புள்ளையா கம்பி எண்ணிட்டு இருக்க அக்கா காதுல விக்கிற கம்மலை வச்சு அவரை ஜாமீன் எடுத்திருப்பாங்க. அக்காவோட கஷ்டம், லவரோட சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆர்மில போய் சேர்றாரு. அங்க இவரோட ரன்னிங் ஸ்கில் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. சோ ரன்னிங்ல பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்தியன் டீமுக்கு விளையாடுறதுக்கான டெஸ்ட் மேட்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுல பிராக்டிஸ் பண்ண விட்டுட்டு இருக்காங்க. இவர் பிராக்டிஸ் பண்றதை பார்த்து பொறாமப்பட்ட பசங்க இவரை போட்டு அடிச்சு கை கால் எல்லாத்தையும் ஒடிச்சிடுறாங்க. இவரால் எந்திரிக்கவே முடியல. கோச்சஸும் சொன்னாலுமே கேட்காம இந்த மேட்ச்ல நான் ஓடுவேன், அது மட்டும் இல்லாம இந்த ரேஸ்ல நான் தோத்துட்டேன்னா நான் செத்ததுக்கு சமம் அப்படின்னு வைராக்கியமா சொல்றாரு. இதை கேட்டவுடனே அவரை ஓடுறதுக்கு தயார்படுத்துறாங்க. இவரும் தன்னோட வறுமை, குடும்ப சூழ்நிலை, எதிர்ப்பு எல்லாத்துக்கும் எதிராக ஓடுறாரு. ஓடுறது மட்டும் இல்லாம ஜெயிச்சு ரெக்கார்டும் பண்றாரு. இவரோட 400 மீட்டர் ஸ்கில்ஸ் அப்படின்றது அப்கிரேட் ஆன மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா இந்தியன் டீம்ல ஓடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஜெர்சியும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாங்க. சோ அந்த காஸ்டியூமோட அக்காவை பார்த்து அவங்களோட தங்க கம்மலையும் வாங்கி கொடுக்க பூரிச்சு போறாங்க. தென் லவர் எங்கன்னு தேடி போனா அந்த வீட்ல வேற யாரோ இருக்காங்க. ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா அவன் மழுப்பிக்கிட்டே இருக்கான். கடைசியில அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிய வருது. இனிமே எங்க காதல் போயிருச்சே அப்படின்ட்டு ஃபாரினுக்கு வந்து பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு ஒரு மேட்ச்ல விளையாட தயாரா இருக்க அங்க ஃபேமஸான கோச்சோட பேத்திக்கு இவருக்கும் லவாச்சு. மேட்ச்ல ஒழுங்கா ஓடியானா அந்த புள்ள முன்னாடியே ஓடி மேட்சை சொதப்பி விட்டுறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா கோச்சுக்குனா டிசப்பாயின்மெண்ட், தன்னை தானே அடிச்சு வருத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட பிரேக்கப் சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு இந்தியாவுக்கே வந்துடுறாரு. தென் காட்டுத்தனமா ரன்னிங்ல பிராக்டிஸ்னு பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிக்கணும்ன்றதா இவர் எய்மாவே இருக்கு. மழை வெயில்னு பார்க்காம உடம்ப வருத்திக்கிட்டு இருக்காரு. அப்பாடு மறுபடியும் முதல்ல இருந்து ஒரு பொண்ணு நான் தான் ஸ்விம்மர், இனிமே உன் ஹார்ட்டோட லவருங்க, எம்மா தங்கச்சி போமா அங்கிட்டு அந்த பிள்ளைய விரட்டி விட்டுட்டு இவர் ஓடுறது ரேஸ் பாரு கேர்ள்ஸை பார்க்காதுன்னு பயங்கரமா வேர்ல்ட் லெவல்ல எல்லா கேம்ஸ்லயும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுல இம்ப்ரெஸ் ஆன ஜவஹர்லால் நேரு நேர்ல பார்த்துட்டு மில்கா சிங்க்கு இந்தியா என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. நான் நெக்ஸ்ட் ஜெயிக்கிற ரேஸோட டேட்டை நீங்க ஹாலிடேயா அனௌன்ஸ் பண்ணணும் சார் அப்படின்னு மில்கா சிங் ரிக்வெஸ்ட் பண்ண. இந்தியா பாகிஸ்தான் ரேஸ் வருது, அவருக்கு நிறைய ட்ராமா இருக்கனால முடியாதுன்னு சொல்ல அதுக்கப்புறமா ஜவஹர்லால் நேரு ரிக்வெஸ்ட்னால போறாரு பாகிஸ்தானுக்கு. போறது மட்டும் இல்லாம சின்ன வயசு ஃப்ரெண்டு அம்மா அப்பா இறந்த இடம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரேஸுக்கு தயாரா இருக்காரு. அம்மா அப்பாவோட ரத்தம் சிந்தின பூமி இது, அந்த இடத்துல இப்ப ஜெயிக்க போறோன்ற ஒரு அழுத்தத்தோட ஓடுறாரு. ஓடுறது மட்டும் இல்லாம சின்ன வயசுல பயந்துகிட்டே இருந்த மில்கா சிங்கையே ஜெயிச்சிடறாரு. வாழ்க்கையில நம்ம டெடிகேஷனோட இருந்தா நம்ம லைஃப் மாறுன்றதுக்கு இவர் பெஸ்ட் உதாரணம். இது ட்ரூ ஸ்டோரி.